நாம் பார்க்க போவது, பேச போவது, உங்கள் கருத்துக்கள் நீங்கள் பதிவு செய்ய போகும் தலைப்பு ஆட்டோ கட்டணம் குறித்து. ஆட்டோ கட்டணம் சரியானதா? கட்டணம் சீரமைப்பு காலத்தின் கட்டாயமா? ஆட்டோ ஓட்டுநர்களின் நடத்தை எப்படி இருக்கிறது? ஆட்டோ தமிழகத்துக்கு சாபமா வரமா? போன்ற பல விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். இது குறித்து பேசுவதற்காக, நம்முடைய பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக, ஆட்டோ ஓட்டுநர்களுக்காக பல்வேறு காலமாக, தொடர்ந்து நீண்ட காலமாக குரல் கொடுத்து வருவோரும், ஆட்டோ ஓட்டுநர்கள் பயணிகள் நல்லுறவில் மிகுந்த கவனம் செலுத்தி வருவருமான திரு அமெரிக்கை நாராயணன் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். சமூக ஆர்வலராக அறியப்பட்டவர். ஆட்டோ ஓட்டுநர்கள் பயணிகள் நல்லுறவு சங்கமான இனோடா அமைப்பினை பல ஆண்டு காலமாக தொடர்ந்து நடத்தி வருகிறார். அவரும் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறார். நீங்களும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்வதற்காக எங்கள் தொலைபேசி எண்ணான 0442318020 என்ற தொலைபேசியின் உங்கள் அழைப்புகளுக்காக காத்திருக்கிற தயாராக நீங்கள் அழைத்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களும் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம் என்ற அன்பு வேண்டுகோளுடன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் உங்களுக்கு நன்றிகள் எங்கள் அரங்கத்திற்கு வந்தமைக்காக நாராயணன் சார். இங்க இருக்க ரொம்ப சந்தோஷம். அமெரிக்கை நாராயணன் என்ற ஒரு அழகான அடையாள பெயருடன் வந்திருக்கிறீர்கள். இனோடா அமைப்பு ஆட்டோ ஓட்டுநர்கள் பயணிகள் நல்லுறவுக்காக பல ஆண்டு காலமாக நீங்கள் குரல் கொடுத்து வரீங்க. நல்லுறவு வர வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கிறீங்க. ஆனால் இதுவரை, இந்த நொடி வரை நல்லுறவு வந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஆட்டோ ஓட்டுநர் பயணிகள் பிரச்சனை என்பது காலம் காலமாக, ஆட்டோ வந்த காலத்திலிருந்து இந்த நொடி வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு இடத்தில் நல்லுறவு இருக்கலாம், பெரும்பாலான இடங்களில் சச்சரவுகளும் சர்ச்சைகளும் தான் இருக்கின்றன. இந்த கருத்துக்கு நீங்க இல்ல, சமுதாயத்துல என்ன ஆகுதுன்னா, நல்ல அழகான வெள்ளை சட்டை இருக்குச்சு, அதுல ஒரு மை விழுந்ததுன்னா மை தான் நம்ம கண்ணில் தெரிஞ்சு அழகான வெள்ளையே தெரியறது இல்ல. ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளம் இல்லாத உலகம் இல்ல. ப்ராப்ளம் இல்லாத உறவுகள்ல, வீட்டுல கூட ப்ராப்ளம் இருக்கு. சோ ஆனா இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா ஆட்டோ யூனியன் தனியா இருக்கு. ஒருத்தர் வந்து ஒண்ணு கேட்டா ஆட்டோ பயணிகள் சங்கம்னு ஒருத்தர் வச்சு கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. நாங்க என்ன பண்ணோம், இதை பிரித்து பார்க்காத சமுதாயமா இல்லாம ஆட்டோ ஓட்டுநர்கள் பயணிகள் நல்லுறவு சங்கம்னு 1994 ஆரம்பிச்சோம். இதுல பல நல்லது நடந்திருக்கு. முக்கியமா சொல்ல விரும்புதுன்னா, அங்க ஆரம்பிச்ச பிறகு இங்க வந்து ஓட்டுநர்கள் மட்டும் அந்த ஸ்டாண்ட்ல உறுப்பினரா இருப்பதில்ல, அந்த பகுதியில் இருக்க பயணிகள் இருக்காங்க. ஆட்டோக்காரர்களுக்கு ஒரு முக்கிய ப்ராப்ளம் என்ன, போலீஸ் ஸ்டாண்ட். நேரா அங்க பயணிகள் போகச்சே, போய் இவங்களுக்கு வக்காலத்து வாங்கச்சே போலீஸ் தெரியுது இவங்க நல்ல உறவு வச்சிருக்காங்கன்னு ஒண்ணு. ரெண்டாவது, பல இடங்கள்ல இந்த பயணிகளுக்கும் ஆட்டோக்காரர்களுக்கும் உறவு ஏற்படுறோம். தனியாக 17-18 வயது பெண்கள், 12 வயது குழந்தைகள் எல்லாம் ஆட்டோக்காரர்கள்ட்ட நம்பி நீங்க கொண்டு விட்டுவாங்கப்பான்னு சொல்றாங்க. நாங்க சென்னையில முதலாக டயல் கண்ணடிச்சா காதல் வரும் பாருங்க, கை தட்டினா ஆட்டோ வரும் பாருங்க, நாங்க கை சுழட்டினா ஆட்டோ வர மாதிரி டயல் ஆட்டோ ஸ்கீம் கொண்டு வந்தோம். ஆட்டோக்காரர்களுக்காக அன்று தலைவர் மூப்பனாரிடம் சொல்லி அவர்களுக்காக ஒரு இன்சூரன்ஸ் திட்டம், 25 ரூபாய் கொடுத்தா போறோம், 25,000 ரூபாய் ஆக்சிடென்ட் ஆனாலும் 5,000 ரூபாய் முதல் முறையாக லைஃப் இன்சூரன்ஸும் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் சேர்ந்து கொண்டு வந்தாங்க. இதனால 24 அடித்தட்டு மக்களுக்கு இது வரைக்கும் ஆட்டோக்காரர்கள் இல்லாம ரிக்ஷா தொழிலாளர்களுக்கு மற்றவங்களுக்கு இது மாதிரி பல இது பண்ணோம். இன்னைக்கு நாங்க இது போட்ட போறோம், 100 ரூபாய் சம்பாதிச்ச ஆட்டோ டிரைவர் போன் போட்ட போறோம் 160, ஏன்னா அப்பெல்லாம் செல்போன் கிடையாது, 160 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. இவர்களுக்காக தனியா கிளாஸ் நடத்தினோம், எப்படி பயணிகள்கிட்ட பழகுறதுன்னு. வி ஈவன் கேவ் a white collar. ஆட்டோக்கு யூனிஃபார்ம் வந்து பிரவுனு காக்கி, அதுல வந்து நாங்க ஒயிட் காலர் போட்டு அவங்களுக்கு ஷூ போட்டு பெல்ட் கட்டி எப்படி இருக்கிறது அதெல்லாம் ஒரு கிளாஸ் எடுத்து நடத்தினோம். அரசாங்கத்துக்கிட்ட எப்படி சயின்டிபிக்கா ஒரு இது பிஹெச்டி படிச்சவர் இனோடால அவரையும் ஆயிடுச்சு, மகாலிங்கம் ஒருத்தர் இருக்காரு, அவரையும் ஆயிடுச்சுட்டு அரசாங்கத்தில் எப்படி சயின்டிபிக்கா ஃபேர் கொண்டு வருதுன்னு பண்ணோம். பல விதமா பல காலங்களாக பல அரசுகளுடன் 94 அக்டோபர் 2ஆம் தேதி முதல்ல சேகர் அன்று டிஜிபியா இருந்தாரு, அவர் வந்து திறந்தார் ஆட்டோ ஸ்டாண்ட் காந்தி ஜெயந்தி அன்னையில. இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒண்ணும் கேட்டா வால்மீகி நகர்ல இன்னைக்கு ஒரு இனோட ஆட்டோ ஸ்டாண்ட் இல்ல. நீங்க வந்து கிட்டத்தட்ட 1994 அக்டோபர் 2 இந்த ஆண்டு இந்த நொடி வரை பல சிறப்பான அம்சங்கள் செஞ்சிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பலன் கிடைத்திருக்கிறது, பயணிகளுக்கும் பலன் கிடைத்திருக்கிறது. ஆனால் பெரும்பாலான தினங்களில் நீங்கள் நாளிதழ்களாகட்டும் தொலைக்காட்சிகளாகட்டும் எங்கு நோக்கினும் ஆட்டோ என்றால் உடனடியாக அடுத்தது சண்டை தான் வரும். இத்தனை ஆட்டோக்காரங்க நான் பண்ணல, நான் ஆட்டோக்காரர் சண்டை போட்டிருக்கேன், நீங்களும் சண்டை போட்டிருக்கீங்க, நானும் சண்டை போட்டிருக்கேன். இதுல வந்து போய் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, அதாவது உண்மையா சொல்லணும். நானும் ஆட்டோக்காரங்க சண்டை போட்டிருக்கேன், ஆட்டோக்காரன் எங்கூடய சண்டை போட்டிருக்காரு. அவன் வந்து காலையிலங்க 7 மணிக்கு வெளில வராங்க, சரி, ராத்திரி 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போறாங்க. இதுல ஆட்டோ ஓட்டுநர்களை கூட 2 வித்தியாசம் பாப்பீங்க. இதுல வந்து சொந்த ஆட்டோ வச்சிருக்கவங்க இருக்காங்க, வாடகை ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்காங்க. நாங்க இது அரசாங்கத்துக்கிட்ட பல முறை சொல்லியிருக்கோம். கடந்த அரசாங்கம் இதுக்கு ஒரு நல்லது கூட பண்ணிருக்கு. இந்த ஆட்டோ பர்மிட் ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்தது. ஓட்டுநர்களுக்கு மட்டுமே பர்மிட் வேணும், ஓட்டுநர்களுக்கு மட்டும் பர்மிட் கொடுத்தாங்க, எல்லாம் ஓட்டுநர்களுக்கு நிறைய பர்மிட் கொடுத்தாங்க.
இன்னைக்கு வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அந்த வண்டியோடைய ஓனரா இருக்காரோ அவருடைய பிஹேவியர் பாருங்க வித்தியாசமா இருக்கும். இதே வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வாடகைக்கு ஓட்டுற பாருங்க, அவர் இன்னைக்கு வந்தா நாளைக்கு போறேன், அதுல ஒரு கமிட்மெண்ட் இல்ல. நான் சென்னைக்கு வந்த போது இது ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஒருத்தர் சொன்னார், ஆட்டோக்காரர் நான் வண்டியில போட்டு ஆட்டோக்காரர் எப்பயும் பேசுறது. அப்ப சொன்னார், சார் நான் திருநெல்வேலியில வந்து ஆட்டோ ஓட்டுறேன் சார், எங்க ஊர்ல நான் ஒன்னும் ஆட்டோ ஓட்டுறேன்னு சொல்ல சார். நான் ஏன் பண்ண இவ்வளவு அசிங்கமா இருக்கு சார், ஆட்டோக்காரனா வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்க வீட்டுல கூட சொல்றது கூட கஷ்டமா இருக்கு சார். நான் அப்பதான் சொன்னேன், ஒரு தொழிலை செய்யறதுனா ஒரு பெருமையோடு செய், இல்ல அந்த தொழிலை விட்டு போயிடு. அதனால இன்னோடான ஒரு பிராண்ட போட்டு அவர்கள் 4 உறுதிமொழிகள் எடுத்துட்டாங்க. மீட்டருக்கு மேல் காசு வாங்க மாட்டோம், நீங்க மீட்டர் எல்லாம் சூடு, அது வேற விஷயம். கூப்பிட்ட இடத்திற்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் இரவு 8 மணிக்கு முன் போவோம். விபத்து நடந்த இடங்களிலே சாட்சியங்களுடன் உதவி செய்வோம். பயணிகளிடம் அன்பாகவும் பண்பாகவும் உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க. நிச்சயமா ஒரு முன்மாதிரி இயக்கமா கொண்டு போகணும்னு பார்த்திருக்கீங்க, கிட்டத்தட்ட கொண்டு போக ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆனால் முடிவடையவில்லை, தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது பயணம் தொடர்கதை. ஆமா நிச்சயமா இது ஒரு தொடர்கதைன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசும் இருந்தால் நேயர்கள் காத்திருப்பதால் அவருக்கு தற்போது வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம் மக்களின் குரல். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார் சொல்லுங்க. ஹலோ சார், சத்தியமங்கலத்திலிருந்து செந்தில்குமார் சார். சத்தியமங்கலத்திலிருந்து செந்தில் குமார் சொல்லுங்க. ஆமாங்க சார். சார் இப்போ எங்க ஏரியால பாத்தீங்கன்னாக்குங்க, இப்போ ஆட்டோ சார்ஜ் வந்து அதிகமா வசூலிக்கிறாங்க. சரி, அது வந்து உங்க டீசல் விலை ஏற்றத்தின் காரணமாவா இல்ல என்னன்னு தெரியலீங்க, இப்போ அதிகமா வசூலிக்கிறாங்க. பொதுமக்கள் எல்லாம் இப்போ ஆட்டோல போறதுன்னா ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. இல்ல நீங்க அவங்க கிட்ட கேட்டபோது என்ன சொல்றாங்க, ஏன் அதிகமா கட்டணம் கேட்கணும்னு சொல்றதுக்கு என்ன சொல்றாங்க? அதாவது வந்து டீசல் விலை ஏறி இருக்குதுங்கிறாங்க. இப்ப டீசல் விலை வந்து 5 ரூபாய் ஏறி இருக்குதாங்க. இவங்க பர்டிகுலரா பாத்தீங்கன்னா 30 ரூபாய் வாங்குற இடத்துல 60 ரூபாய் 70 ரூபாய் இப்ப கேக்குறாங்க. சரி சரி, அதாவது உண்மையான நிலை, அதாவது நீங்க மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட நான் அமெரிக்கன் அனைவரையுமே பார்த்து வந்தால் இதே போன்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. அமெரிக்கன் இப்ப நீங்க ஒரு கருத்து. ஆமா, டீசல் விலையாறதுக்கும் ஏறக்குறைய மோஸ்ட் ஆஃப் ஆட்டோஸ் டீசல் ஓடுறது இல்ல, நிச்சயமா பெட்ரோல்ல தான் ஓடுது. இல்ல சில ஆட்டோக்கள் சென்னையில கேஸ்ல ஓடுது, அதை பத்தி நம்ம பேசணும். ஆனா டீசல் 5 ரூபாய் விலையாருச்சு, அது வந்து லாரியோடைய இது விலையேற்றத்துக்கு 8% தான் இருக்கலாம். ஆனா அவங்க வந்து 60-70% 15 ரூபாய் இது பண்றாங்க. சோ எல்லாருமே இது ஒரு காரணமா வச்சு ஒரு அதுக்கேத்த மாதிரி விலையேத்தாம ஜனங்க கிட்ட விலையேற்றிக்கிட்டு தான் போறாங்க. அது ஒவ்வொரு சமுதாய ஆட்டோ ஓட்டுநர்கள் மட்டும் லாரிகளும் பண்ணிட்டு இருக்காங்க, மத்தவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் கெட்டிங் பேக் ஆன் சப்ஜெக்ட், அது தவறு. ஆட்டோ ஓட்டுநர் வந்து டீசல் விலையேற்றதால் தவறு. ஆனா அவருக்கு விலைவாசி ஏறுது. ஆட்டோ தொழில்ல முதல்ல வந்து அவர்கிட்ட கண்ட்ரோல். முக்காவாசி ஆட்டோ பர்டிகுலர்லி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னையில 70,000 ஆட்டோவும் சென்னைக்கு அப்பாற்பட்டு ஏறக்குறைய 1,00,000 ஆட்டோ இருக்கு. 1,70,000 ஆட்டோ தொழிலாளர்கள் 2 லட்சம் வச்சுங்க ஏறக்குறைய. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை சுற்றுப்புறங்களை சேர்த்தா 1,00,000 இருக்கும். சோ அப்படி இருக்கச்சே இவர்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த சேட்டு கிட்ட வச்சு வாங்குறாங்க, அது ஒரு ப்ராப்ளம். அதனால அதிக வட்டி கொடுக்கறாங்க. இவர்கள் வந்து பேங்க்ல போய் வாங்கணும், ஆனா வாங்குவது தவறாங்க. ஏன்னா இவங்களுக்கு சரியான ஹேபிட்டும் இல்ல. இது வந்து பேங்க் மட்டும் குற்றம் சொல்லி இல்ல, இவங்களுக்கும் அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இரண்டாவதாக இவங்க வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 12,000 ரூபாய், இதை பத்தி எவ்வளவு ஃபயர் வைக்கணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு ஆட்டோக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் வந்து வாடகை. சென்னையில ஏறக்குறைய மத்த இடங்களே 150-200 ரூபாய் இருக்கும். ஏறக்குறைய அவங்க சொல்றாங்க 100 கிலோமீட்டர் நான் ஓட்டினேன்னா 60-70 கிலோமீட்டர் சவாரியோட போறேன்றாங்க. என்ன நியாயமான ஃபேர்னு ஒண்ணு பார்க்கணும் இல்ல? ஏன் இவங்க அதிகமா கேட்கறாங்க? மீட்டர் முக்கிய காரணம், ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிகமா கேட்பதற்கு முக்கிய காரணம் அரசாங்கம் தான். அரசாங்கம் தான் சொல்லிருக்கீங்க. ஏன் அரசாங்கத்தை குறை சொல்றீங்கன்னு பேசுவோம். இருந்தாலும் நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். தற்பொழுது வணக்கம் மக்களின் குரல். வணக்கம் சொல்லுங்க சார். வணக்கம் சார், என்னோட பேர் ஸ்டாலின். நான் 7 வருஷமா ஆட்டோ ஓட்டுறேன் சார். பெருங்குளத்தூர் ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் சார். சொல்லுங்க பெருங்குளத்தூர் ஸ்டாலின் சொல்லுங்க. அதாவது எங்களுக்கு இங்க இருந்து அதிகமா ஏர்போர்ட், கோயம்பேடு இந்த மாதிரி போகக்கூடிய சவாரி அதிகமா வரும் சார். சரி, எங்களுக்கு வந்து அந்த வே பஸ்ல இருந்து வருவாங்க, அர்ஜென்டா பிளைட்ட பிடிக்கணும், இந்த மாதிரி பஸ் ஏதாவது பிடிக்கணும்ன்ற பட்சத்துல வரச்சே நாங்க வந்து ஆர்டினரியா பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் போனோம்னா ஒரு 150 கேட்போம். சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, அர்ஜென்ட்டுக்கு போறவங்க நீ எவ்வளவு சீக்கிரம் வேணா போப்போம், உன்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உனக்கு எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்றாங்க. சரி சரி, நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் சரி எக்ஸ்ட்ரா தரேன்னா யாரும் வேணாம்னு சொல்ல போறது இல்லையே. நிச்சயமா. சரி நம்மளும் போய் எடுத்துட்டு போய் சொல்ல அவங்க ஒரு 300 ரூபாய் கொடுக்குறாங்க, இல்ல 200 ரூபாய் கொடுக்குறாங்க, 250 ரூபாய் கொடுக்குறாங்க. சரி, அதை நம்ம வாங்கிட்டோம்னா அங்க இருக்கவங்க ஆட்டோ பாத்தீங்கன்னா அங்க இருந்து இங்க வரதுக்கு எவ்வளவு வாங்குறாங்கன்ட்டு இது வந்து அப்படியே ரூமர் ஆகி கிளம்பி
இது வந்து அந்த பெருங்குளத்தூர்ல இருந்து இப்போ ஏர்போர்ட் வரதுக்கு 300 ரூபா 400 ரூபா இந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்கன்றாங்க. ஆனா ரீசனலா நாங்க கேக்குற ரேட் பாத்தீங்கன்னா 150 தான். அப்ப வந்து நீங்க சொல்றதை பார்க்கும்போது பொதுமக்கள் தான் காரணம் சொல்றீங்க இல்லையா? பொதுமக்கள் தான் அதிகபட்சம் காரணம். நாங்க கேக்குறது என்ன யூஸ்வலா பாத்தீங்கன்னா மீட்டருக்கு மேல ஒரு 100 ரூபா கொடுங்க, மீட்டருக்கு மேல ஒரு 200 ரூபா கொடுங்க நான் கேட்க போறோம். மீட்டருக்கு மேல 10 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுங்க. சரி, அதுல மீட்டர் மேல 10 ரூபாய் 20 ரூபாய் கேக்குறீங்க. நீங்க மீட்டர் எதுக்காக கொடுத்திருக்காங்க? அந்த கட்டணத்தை வசூலிக்கிறதுக்காக தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க மீட்டர் மேல பணம் கேக்குறீங்க, அங்கதான் பிரச்சனையே வருது சார். அதாவது ஒரு ரீசனா பாத்தீங்கன்னா நான் ஒரு 7 வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் சார். 7 வருஷத்துல இன்ன வரைக்கும் ஒரு வாட்டி கூட மீட்டர் போட்டு ஓட்டினது இல்ல. மக்களும் வந்து அது அதிகபட்சம் மீட்டர் போடு ஏன் போடலன்னு கேட்டது இல்ல. உண்மையா உங்களை நான் பாராட்டுறேன் ஸ்டாலின். 7 ஆண்டுகளாக ஆட்டோ ஓட்டுக, இது கூட ஒரு முறை கூட நான் மீட்டர் போட்டதில்லை என ஒப்புக்கொண்டிருக்கிறார். இது உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. மீட்டர் போட்டு ஓட்டியது. அப்ப எதற்காக சார் இந்த மீட்டரை வச்சிருக்காங்க? ப்ராப்ளம் சார், சென்னையில ஆட்டோ கல்ச்சர்னு ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னா காலத்துக்கு ஒரு பெட்ரோல் விலை இறச்சு, ஆட்டோமேட்டிக்கா இல்ல காஸ்ட் ஆஃப் லிவிங் இறச்சு வருஷத்துக்கு ஒரு முறை நிர்ணயம் பண்ணோம்னா, இல்ல 1 ரூபாய் பெட்ரோல் ஏறிச்சு வச்சுங்களேன், 20 கிலோமீட்டர் போகுது. சோ 5ல இருந்து 10 பைசா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் கேட்க வேண்டியது. அதை காரணமா வச்சு இவங்க சொன்ன மாதிரி அவன் 5 பைசாவோ 10 பைசாக்கு பதிலா 1 ரூபாய் ஏற்றிடுறாங்க. சோ அரசாங்கம் ஆட்டோமேட்டிக்கா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகச்சு, பெட்ரோல் விலை அதிகரிக்கச்சு, ஆட்டோமேட்டிக்கா கொடுத்தணும். 1 ரூபாய். அதே மாதிரி பெட்ரோல் விலை இறங்கும் போதும் ஆட்டோமேட்டிக்கா. எக்ஸாக்ட்லி, அது ஒண்ணு. ரெண்டாவது காஸ்ட் ஆஃப் லிவிங். 94 இருக்கிற காஸ்ட் ஆஃப் லிவிங் வேற. இன்னைக்கு வேற ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு நாளைக்கு 400 ரூபாய் சம்பாதிச்சாதான் அவர் குடும்பம் நடத்த முடியும். 12,000 ரூபாய் இன்னைக்கு வந்து நியாயமான சம்பளமா இருக்கும். அவர் 7ல இருந்து காலையில் ராத்திரி 7 மணிக்கு கழிச்சோம். சோ அதையும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் ஒன்னு ஆட்டோமேட்டிக் பிரைஸ் இன்க்ரீஸ் வருஷம் கொடுக்காது. இது ஒரு காரணம். இரண்டாவதாக இது வந்து அரசாங்கம் கட்டணம் நிர்ணயிக்கிறதால அவங்க இது யாருமே மீட்டர் நம்பர் இல்ல, மீட்டர் வச்சா சூடு வச்சிடறாங்க. ஏன்னா அரசாங்கம் கட்டணத்தை ஒழுங்கா நிர்ணயிக்காததால. அப்போ யாருக்கு எந்த மீட்டர் பயணி உண்மையா ஒழுங்கா ஒரு தடவை நான் எங்க ஆட்டோ மேல இன்னொரு ஆட்டோ மேல ஒழுக்கமான மீட்டர் சத்தியம் அப்படின்னு போட்டு பண்ண சொன்னேன். நான் சொன்னேன், நீ உனக்கு அடிக்கடி இது வரும்பா, நீ நிறைய சம்பாதிக்க முடியும்னு சொன்னேன். போட்டா மத்த ஆட்டோக்காரங்க அவங்க அடிச்சாங்க. இதுவும் உண்மை. ஒழுங்கான மீட்டர் பயன்படுத்திருக்காக மற்ற உண்மையான ஆட்டோ டிரைவர், நேர்மையான ஆட்டோ டிரைவர் அடி உதவி விழுந்திருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம் சார். நேரில் காத்திருக்கிறார்கள். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம், சொல்லுங்க சார். சென்னையில இப்ப வந்து மீட்டர் போட்டு ஓட்டுறது இல்ல. உங்க பெயர் என்ன, எங்க பேசுறீங்க சார்? ஹலோ, சொல்லுங்க, உங்க பெயர் என்ன, எங்க பேசுறீங்க? சார், ஐநாவரத்துல இருந்து சார், ஜெய்சங்கர். சொல்லுங்க சார், இப்ப உங்களுடைய கருத்து என்ன? இல்ல சார், இப்ப கர்நாடகால பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து மீட்டர் போட்டுதான் ஓட்டுன்னு ஒரு கட்டாயத்தை உண்டாக்கி இருக்காங்க. நிச்சயமா சட்டமே இருக்கு. அந்த சட்டத்துல பாத்தீங்கன்னா நான் பெங்களூர் பல முறை போயிருக்கிறேன். சரி. ஆட்டோவர் கட்டணம் அதிகமா வசூல் இருக்கான்னு கேள்விப்பட்டோமா, போலீஸ் கிட்ட சொன்னோம்னா கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க, உடனே அந்த காசை வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் சார் தமிழகத்துல கொண்டு வர முடியல? அது நல்ல கருத்து. உங்க கருத்து உண்மையிலே வரவேற்கக்கூடிய கருத்து. இந்த கருத்தை பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்த நேயர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார், நான் தென்காசி சந்திரசேகர் பேசுறேன் சார். சொல்லுங்க, தென்காசி சந்திரசேகர், சொல்லுங்க. அதாவது மீட்டர் போட்டு கட்டணும்னு சொல்றாங்களா? ஆமா. அது எங்களுக்கு வந்து போதியமான சுட்டு கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்க மாட்டேங்குது? அதாவது இப்போ தென்காசியில இருந்து குற்றாலத்துக்கு வந்து கிலோமீட்டருக்கு நம்ம 5 ரூபா கேட்கணும்னு வச்சுக்காங்க. சரி. அது வந்து வாடகை வந்து சரியான முறையில வந்து நம்மளுக்கு வர மாட்டேங்காங்க. இது வந்து மாநகராட்சி உள்ளதான் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சரி, எத்தனை கிலோமீட்டர்? இப்ப குற்றாலத்தின் தென்காசிக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? 5 கிலோமீட்டர் இருக்கு சார். 5 கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டர் 5 ரூபாய், 25 ரூபாய் கொடுக்கறது இல்லையா? கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களா அவங்க? 25 ரூபாய் எனக்கு எப்படி காணும்? நாங்க அப் அண்ட் டவுன்ல போயிட்டு வரோம். கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா, கட்டுப்படி ஆகாது. சரி, நீங்க உங்களுடைய கருத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்த நேயர் காத்திருக்கிறார். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம், சொல்லுங்க சார். சார், நாங்க வந்து நித்யானந்தன் பேசுறேன், சென்னையில இருந்து. சொல்லுங்க, சென்னை நித்யானந்தன். என்னன்னா, ஆட்டோ ஓட்டுறர்கள் பாம்பேல ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க, மெட்ராஸ்ல இருக்க ஆட்டோ ஓட்டுறவங்க 2 பேரும் மனுஷங்க தான் சார். சரி. அங்கோல ஆட்டோ ஓட்டுறவங்க காரங்க ஒரு கிலோமீட்டருக்கு 11 ரூபான்னு பிக்ஸ் பண்றாங்க. சரி. அதே மாதிரி ஏன் மெட்ராஸ்ல பிக்ஸ் பண்ண முடியாது? சரி, நீங்க அது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி தான், இது ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி தான் சார். அவங்களும் ஆட்டோ ஓட்டுறாங்க, அவங்களும் ஒரு மனுஷன் தான்.
இங்க உள்ள ஆட்டோ ஓட்டுறவங்க மனுஷன் தான், அவனுக்கு கட்டுப்படி ஆகுது, இவங்களுக்கு ஏன் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது சார்? நல்ல கேள்வி கேட்டீங்க. பாருங்க ஆட்டோ அமெரிக்க நாராயணன் சார், எந்த அளவுக்கு கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்குது. ஆட்டோ ஓட்டுநர்களும் பேசுறாங்க, பொதுமக்களும் பேசுறாங்க, பாதிப்படைந்ததை பத்தி சொல்றாங்க. ஆட்டோ ஓட்டுநர்கள் தரப்பிலும் அவங்க தரப்பு நியாயம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகல. குறிப்பா தென்காசிலிருந்து குற்றாலம் ஓட்டுறாரு, அவரு என்னால் கட்டுப்படி ஆகல. சென்னையில இருக்க ஆட்டோ டிரைவருக்கும் இன்னைக்கு அவர் போட்டிருக்க மீட்டர் பிரகாரம் முதல் 2 கிலோமீட்டருக்கு 14 ரூபாய், அடுத்த கிலோமீட்டருக்கு 6 ரூபாய் இன்னைக்கு சென்னை ரேட்டு. அது வந்து 5 வருடங்களுக்கு முன்னால செய்யப்பட்டது. அதாவது 2 கிலோமீட்டர் குறைந்தபட்ச தூரம் 14 ரூபாய். 14 ரூபாய். 14. அப்புறம் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 6 ரூபாய் தான் இன்னைக்கு அபிஷியல் கட்டணும். அதை போட்டு ஓட்டினா சென்னையில் இன்னும் கட்டுப்படியாக ஆகாது. உண்மைதான். அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் கொடுக்க முடியும். பட் அதுக்கு முன்னால அவர் சொன்னார் வெளியூர்ல இருக்கிறதுக்கும் இங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பாம்பேல முதல் 1.6 கிலோமீட்டருக்கு 12 ரூபாயும், அடுத்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 7 ரூபாய் பாம்பேல. டெல்லியில முதல் 2 கிலோமீட்டருக்கு 19 ரூபாய், அடுத்த கிலோமீட்டருக்கு 6.5 ரூபாய். ஹைதராபாத்ல முதல் 1.6 கிலோமீட்டருக்கு 16 ரூபாய், அப்புறம் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு 9 ரூபாய். இதுதான் மத்த நகரங்கள்ல. அதுல ஒரு விஷயம் இருக்கு, டெல்லியில பாத்தீங்கன்னா சிஎன்ஜில போறாங்க. சிஎன்ஜியோட காஸ்ட் டெல்லியில 43 ரூபாய். இன்னைக்கு இங்க எல்பிஜி கேஸ் தமிழ்நாட்டுல கொடுத்தாலும் எல்லா இடத்துலயும் எல்பிஜி இருக்கிறதால பெட்ரோல் போட்டு தான் ஓட வேண்டியிருக்கு. ஆனால் பெட்ரோலோட 75 ரூபாய். அதனை ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக சென்னையுடைய ஆவரேஜ் ஸ்பீட் தெரியுமா? இன்னைக்கு 13 கிலோமீட்டர். ஒரு மணி நேரத்துல வண்டி ஓட்டிட்டு போனோம்னா மோஸ்ட் ஆஃப் டைம் பீக் அவரா தான் இருக்கு. 13 கிலோமீட்டர் தான் ஒருத்தன் ஓட்ட முடியும் இங்க இருந்து எடுத்துட்டு போனா கூட. சோ நீங்க அதையும் கணக்கெடுத்துக்கணும். ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்ன ஆவரேஜ் ஸ்பீட் 70 கிலோமீட்டர் இருக்கும். இல்ல நீங்க சொல்ற இந்த வேகத்தை சொல்லும் போது சென்னையில வந்து மிகவும் அதிகமாக பாப்புலர் பீப்புள் சொல்றது வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் தான். இப்படி வளர்ச்சி போறது வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள். பத்தை விட மோசமா போறவங்க டூ வீலர். ஆட்டோக்காரரை குத்த சொல்றதுக்கு நம்ம டூ வீலர் குத்தம். நானும் டூ வீலர் ஓட்டுறவன் தான், எல்லாரும் நானும் தப்பு செய்யறேன் தான். பட் எல்லா இடத்துலயும் தப்பு இருக்குங்க. ஆனா இப்ப ஆட்டோவை பத்தி பேச வச்சு அவனுடைய ஸ்பீடு குறையுது, அதனால அவன் ஓட்டக்கூடிய தூரம் குறையுது. அதை ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக அரசாங்கம் வந்து முக்கியமாக இந்த அரசாங்கம் போன முறை ஆட்சி இருக்கச்சும் சரி, அவங்க வந்து ஆட்டோக்காரர்களை கூட்டு வச்சு அவங்களும் ஒத்துக்கிட்டு இவங்களும் பேசஞ்சர்ஸும் ஒத்துக்குள்ள ஒரு பயிரை சயின்டிபிக்கா நிர்ணயம் செய்யல. அதை நிர்ணயம் செய்யணும். அப்புறம் அயர்ன் ஹேண்டோட போலீஸ் அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும். இப்படி பண்ண அவங்க சொன்னாங்க நிறைய பேசஞ்சர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணது, போலீஸ்காரங்க இப்ப ஆக்ஷன் எடுக்க. ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டா? இன்னைக்கு நியாயமான கட்டணம் இல்ல, எப்படி எடுக்க முடியும்? அநியாயமா தான் இருக்கும் ஆட்டோக்காரர் மேல இன்னைக்கு எடுத்தா. ஆனா அதுக்குன்னு ஆட்டோக்காரங்க நிறைய பேரு 40 ரூபாய் 30 ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு சார்ஜ் பண்றாங்க. அதுவும் உண்மை. நான் ஆட்டோக்காரருக்கு வக்காலத்துக்கு வாங்கறதுக்கு மட்டும் நான் வரல. இல்ல நான் நீங்க சொன்ன கருத்துக்கு ஏத்துக்கிறேன். நான் வந்து இது நானே பாதிக்கப்பட்டேன். ஒரு தெருவிலிருந்து அடுத்த தெருவுக்கு ஒரு அவசர வேலைக்காரமா செல்ல விரும்பும் பொழுது தண்ணீர் இருந்ததால செல்ல முடியல. அதனால அடுத்த தெரு கிட்டத்தட்ட 200 மீட்டர் தான் இருக்கும். அந்த ஆட்டோ டிரைவர் என்னிடம் ஓட்டுநர் கேட்ட கட்டணம் பண்ணால் 40 ரூபாய். அடுத்த 200 இருக்கும். நடந்து செல்ல முடியாது, தண்ணீர் இருந்ததால ஆட்டோ செல்வதற்காக 40 ரூபாய் கொடுத்தாங்க வர முடியும். ஏன்னா அவனுக்கு தெரிகிறது நம்மளுடைய சூழ்நிலை, டைம் நடந்து ஆட்டோவில் தான் வருவாரு சொல்லி வாங்கினார். என்கிட்ட 40 ரூபாய் வாங்கினார். அது மாற்று கருத்தே இல்லை. இது போன்ற சூழ்நிலை ஆட்டோ ஓட்டுநர்கள் சில பேர் செய்கின்ற தவறு எல்லாரையும் ஒட்டுமொத்த ஆட்டோ ஓட்டுநர் பாதிக்கிறது. தொடர்ந்து ஒண்ணு மட்டும் பதில் விரும்புறேன். ஆட்டோ ஓட்டுநர்கள் பல பேர் தான் ஆக்சிடென்ட் நடந்த உடனே ஹெல்ப் பண்றவங்க ஆட்டோக்காரங்க தான். இன்னைக்கு பல இடங்கள்ல பார்த்தா அதை நம்ம பதிவு செய்யணும். நல்லது பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா கெட்டது பண்றதும் இருக்காங்க. ஆனா அதுதான் பேசப்படுகிறது. தொடர்ந்து பேச இருக்கிறோம். நேயர்களை கட்சிக்கு அன்புடன் நேயர்களை வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்வதற்காக 0442318020 என்ற தொலைபேசி எண் தயாராக இருக்கிறது. இன்று நாம் பேசிக் கொண்டிருப்பது ஆட்டோ கட்டணம் குறித்து பேசிக் கொண்டிருக்கோம், ஆட்டோ ஓட்டுநர் குறித்தும் பேசிக் கொண்டிருக்கோம், பயணிகள் குறித்தும் பேசிக் கொண்டிருக்கோம். உங்கள் கருத்துக்களை உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய அமெரிக்க வி நாராயணன் மிக சிறந்த ஒரு சமூக ஆர்வலர், ஆட்டோ ஓட்டுநர்கள் நல்லுறவு சங்கமான ஈனோடா அமைப்பின் தலைவராக மிக சிறப்பாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்காகவும் பயணிகளுக்காகவும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அமெரிக்க வி நாராயணன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், 0442438020 என்ற தொலைபேசியில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நாம் தொடர்ந்து பேசுவதற்கு முன்னால் நாராயணன் சார், நேயர்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கிற விளம்பர இடைவெளி காரணமாக அவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம், சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. வணக்கம். வணக்கம், இஸ்மாயில் பேசுறேன். இஸ்மாயில் எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். கோயம்புத்தூர் இஸ்மாயில், சொல்லுங்க. ஒரு கருத்து தொடர்ந்து சொல்லப்பட்டது, கட்டுப்படியாகாது என்னைக்கு கட்டுப்படியாகாது, ரிவைஸ் பண்ணணும் எல்லாமே சொல்லப்பட்டது. அது மாதிரி இதுல ஒரு விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் ஆட்டோக்காரங்க ஸ்டாண்ட்லயே நின்னாலும் நிப்பானே ஒழிய ஒரு நியாயமான வாடகை கூப்பிட்டா வரமாட்டான்.
எனக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ, ஒரு சாதாரண பையனுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த வாடகைக்கு அவன் வந்தானா ஓடிட்டே இருக்கும். அவனுக்கு நீங்க பிரைவேட்ட கம்மி பண்ணீங்கன்னா டிமாண்ட் கண்டிப்பா பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். நீங்க ஒழுங்கான வாடகைக்கு ஓட்டினீங்கன்னா தேவையான வருமானத்தை நீங்க கண்டிப்பா எடுக்க முடியும். அது நியாயமான வழியில எடுக்க முடியும். நிச்சயமா நிச்சயமா. அடிக்கடி பாதுகா எடுப்போம் சார். அங்க ஆட்டோ நிக்காம ஓடிட்டே இருக்கும். 20 ரூபா கொடுத்தா மிச்சம் 5 ரூபா திருப்பி தருவோம் சார். 15 ரூபாய்க்கு நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல எங்கேயா போக முடிய மாட்டோங்க. நிச்சயமா ஆட்டோ தொட்டு தான் பார்க்க முடியும். தந்துட்டு தான் போவான் கேரளத்துல. நிச்சயமா ஆட்டோ தொட்டு பார்க்க தான் முடிக்கும். அந்த ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. மிக சிறந்த கருத்து இது. விலை குறைப்பு செய்யும் போது தேவை அதிகமாகும், நிச்சயமாக உங்களை தேடி வருவார்கள், கட்டுப்படி ஆகும் என்று மிக நல்ல கருத்தா இருக்கு. இஸ்மாயில் சொல்றத நான் வரவேற்கிறேன். ஏன்னா இதத்தான் எங்க ஆளுங்கிட்டே சொல்றது. நீ மீட்டரை போட்டுக்கிட்டு ஒரு உண்மையான மீட்டர் போட்டுட்டு ஓட்டுவேன், நீ ஓட்டினா உன் வண்டி நிக்கவே நிக்காதுப்பா. நீ ஒரே சவாரியில 500 ரூபாய் 400 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நாள் பூரா ஓட்டினா 1000 ரூபாய் கூட சம்பாதிக்கலாம். டக்குன்னு ஏத்தி இறக்கி விட்டு போனோம். இன்னொன்னு நீங்க செய்ய வேண்டியது, அரசாங்கம் செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த மீட்டர் கட்டணத்தை கிலோமீட்டர் கணக்கு மட்டும் இல்லாம டைம் பேஸ்டும் இருக்கணும். ஒண்ணு, ஏன்னா கிட்ட சவாரிக்கு போறதுக்கு அவனை ஊக்கப்படுத்தணும். அப்போ கிட்ட இருக்கேன்னா அப்ப இங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போறது முக்காவாசி பேர் அப்படிதான் யூஸ் பண்றாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர். ஆமா, ஏன்னா அப்ப என்ன பண்ணோம், யூ மேக் இட் மோர் இன்சென்டிவைஸ்ட் டு கோ ஃபார் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ். சோ மினிமம் ஃபேர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்ப என்ன மினிமம் 2 கிலோமீட்டர் இருக்கும். 2 கிலோமீட்டருக்கு 20 ரூபாயா கொடுங்களேன். ஆனா அடுத்த கிலோமீட்டருக்கு 8 ரூபாய் வைங்களேன், 7 ரூபாய் வைங்களேன். தென் அப்போ கிட்ட சவாரி பண்ணா இன்னும் நிறைய பண்ண முடியும். மீட்டர் போட்டு டக்குன்னு போவான். சோ ஆட்டோஸ் அதுக்கு தான் உபயோகப்படுத்தணும். லாங் டிஸ்டன்ஸுக்கு அவசியம் இல்ல. நீங்க சொல்றது மீட்டர் போட்டுட்டு போவாங்க நீங்க சொல்றீங்க. ஆனா மீட்டர் போட்டதே இருந்து ஒரு ஆட்டோ ஓட்டுறதே நமக்கு சாத்தியம். ஏன்னா மீட்டர் சரியில்லைன்னு நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டோம் இல்ல. என்னைக்கு நீங்க இது பண்ணீங்க, என்னைக்கு கரெக்டா வருஷம் நீங்க ஃபேர் இன்க்ரீஸ் பண்ணீங்க, எப்ப பெட்ரோல் இல்லாமோ இதெல்லாம் விலையாச்சு நீ விலையாச்சுனீங்க. கட்டணம் சீரமைக்கப்பட்டதா இல்லையா, உயர்த்தப்பட்டதா இல்லையா, ரொம்ப அவசியம் இல்ல. மீட்டர் போட்டாலே கட்டணம் எவ்வளவு தெரிய வரும். இல்லைங்க, நீங்க நான் என்ன சொல்றேன்னா மீட்டரே போட மாட்டேன்றீங்க, அப்புறம் அது கட்டணம் பத்தி கேக்குறீங்க. மீட்டர் ஒழுங்காக இருந்தா போடுவான். ஏன்னா அவனுக்கு அப்புறம் சம்பாத்தியம் இருக்கணும்ல. எலக்ட்ரானிக் மீட்டர் கொடுத்திருக்காங்க அரசாங்கம். ஆமா, பட் எலக்ட்ரானிக் மீட்டர்ல 14 ரூபாய் 6 ரூபாய் நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுட்டு இன்னைக்கு ஓட்ட சொன்னீங்கன்னா எப்படி ஓட்ட முடியும் அவனால? நீங்க மீட்டரை போட்டாதான் என்ன இழப்பு வருது, என்ன வருவாய் வருதுன்னு தெரிய வரும். அவனுக்கு தெரியும். மீட்டர் நீங்க பாருங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுறதே சொல்றாரு நாங்க மீட்டரே போட்டோ இல்லைன்னு சொல்லும்போது உண்மையான கட்டணம் என்னன்னு யாருக்குமே தெரியாம போச்சு இல்ல. உண்மையான இப்ப நீங்க தொடர்ந்து இந்த பயணிகள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் தொடர்ந்து உங்களுடைய தொடர்பு இருப்பதால உங்களுக்கு தெரிகிறது 2 கிலோமீட்டருக்கு 14 ரூபாய் இருக்கிறது. இப்ப தமிழகத்தில் எத்தனை ஆட்டோக்கள், லட்சக்கணக்கான ஆட்டோ ஒருத்தரே கேட்டு பாருங்க எவ்வளவு. எல்லாம் கேட்பாங்க 25 ரூபாய் குறைஞ்சபட்சம் கேட்கிறாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மாறிவிட்டது. மீட்டர் போட்டா 14 ரூபாய் தானே கொடுக்க முடியுங்க. அப்ப அவனால எப்படி போட முடியும்? அதனால தான் போட மாட்டேங்கிறான்னு சொல்றேன். இல்ல அது கொடுத்து தொடர்ந்து பேசும் நேயர்களுக்கு தற்போது வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம், மக்களின் குரல். ஹலோ, வணக்கம் சார். சார் புளியங்குடி சிந்தாமணி அந்தோணிசாமி. சொல்லுங்க அந்தோணிசாமி சார். சார் வணக்கம். வேற ஒண்ணுல, நாங்க சென்னையில சார் என்னோட பையன் படிக்க வச்சிருக்கேன். சரி. ஆட்டோல நம்ம மதுரவாயில இருந்து சார் முகப்பேர் போறதுக்கு 300 ரூபாய் கேட்காங்க சார் ஆட்டோவுக்கு. மதுரவாயிலிருந்து முகப்பேர் போறதுக்கு, மதுரவாயிலிருந்து முகப்பேர் செல்வதற்கு 300 ரூபாய். 300 ரூபாய் சார். நான் இதோட சார் ஒரு 5 டைம் கொடுத்து போயிருக்கேன் சார். என்னோட பையனை காலேஜ் சேர்த்திருக்கேன், சென்னை வேளம்மாள் கல்லூரியில் சேர்த்திருக்கேன். இதோட 5 தடவை போயிருக்கேன். 300 ரூபாய் சார். அதுக்கடுத்து கால் டாக்ஸில் விட்டு போனேன். கால் டாக்ஸி பாருங்க, வண்டி ஆஃப் பண்ணதே கிடையாது, மீட்டர் ஓடிட்டு வச்சுங்க. அது அப்படியே போயிட்டே இருக்கு. 1000 ரூபாய்க்கு மேல அவங்க வாங்கிட்டாங்க. 1000 ரூபாய்? ஆமா, அதுல போனதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த 300 ரூபாய்க்கு ஆட்டோல போயிடுறேன். இல்ல இது உண்மையிலேயே நீங்க எங்கேயோ பகற்கொலை அடிச்சிருக்காங்க. 300 ரூபாய்க்கு பார்த்து போனா 1000 ரூபாய். 150 ரூபாய் கால் டாக்ஸில போயிருப்பாரு. நான் சொல்ல போறான்னு பார்த்தா என்னோட பெரிய கொள்ளைக்காரன். அது பயங்கர கொள்ளைகளா இருக்கு. அதாவது இதுல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாகுது. எந்த மீட்டர் சரியா ஓடலன்றது மட்டும் தெரியும். மின் மீட்டர் ஒழுங்கா ஓட மாட்டேங்குது, மின் கட்டணம் உயர்த்தியே காட்டுகிறது. அப்ப அரசாங்கம் சரியா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அடுத்த நேருக்கு செல்வோம். வணக்கம், மக்களின் குரல். ஹலோ சார், நான் கண்ணன் பேசுறேன் சார், பெரம்பூர்ல இருந்து. சொல்லுங்க கண்ணன். சார் ஆக்சுவலா இப்போ அரசாங்கம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியுமா சார்? 2007ல தான் லாஸ்டா ஆட்டோ ஃபேர் ரைஸ் பண்ணி, அதாவது ரிவைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான விஷயம் பாத்தீங்கன்னா டிஎன்ஐபி ரேட் அது இப்ப ஏத்துறாங்க. அவங்களுக்கு தேவை, அதாவது மக்களுக்கு அவங்களுக்கு பயன்படுற ஒரு முக்கியமான பால், டிஎன்ஐபி, பஸ் அதெல்லாம் ஏத்துறாங்களே, ஏன் ஆட்டோ ஏத்த மாட்டாங்க? ஆனா இதெல்லாம் நம்ம கேட்க கூடாது சார். ஆட்டோ காரணம் தான் கேட்கணும். அவனுக்கு தான் சார் நஷ்டம். அவன் எவனோ ஒருத்தன் கேட்டு இருக்கானா சார்? சண்டை போட்டிருக்காங்களா ஆட்டோக்காரங்க? யூனியன் சேர்ந்துட்டு போய் சார் 5 வருஷமா எங்களுக்கு ஆட்டோ ஃபேர் ஏத்தவே இல்ல, யாருன்னா ஒருத்தர் போய் கேட்கணும். ஆக்சுவலா நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கணும், நம்ம தான் சார் ஹெச்ஆர் போய் கேட்கணும். அதே மாதிரி ஆட்டோக்காரங்க தான் இது மெயினா இது பண்ணணுமே. ஆனா அவங்களும் பண்ண
மாட்டாங்க. இப்போ லாஸ்ட் மந்த் நான் வந்து கடந்த 6 மாசமா சிஎம் செல்லுக்கு டைரக்டா கிரீவன்சஸ் ஆன்லைன்ல அனுப்பிச்சிட்டு இருக்கேன். எனக்கு இப்போ பக்கத்துல இருக்க போலீஸ் கூப்பிட்டாங்க, சார் இது மாதிரி சிஎம் செல்ல வந்துருக்கு, நீங்க சார் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க ஆட்டோ சார், என்ன ஆட்டோ சார் உங்களுக்கு மீட்டர் போடலன்னு என்ன கேட்டாங்க. சார் எப்படி சொல்ல முடியும், அது பொதுவான கம்ப்ளைண்ட் சார். இல்ல சார் அப்படிலாம் எடுக்க முடியாது, பக்கத்துல இருக்க ஆட்டோ எந்த ஆட்டோ நம்பர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, நான் அந்த ஆட்டோ மேல ஆக்சிடென்ட், ஆட்டோ கார் மேல ஆக்சிடென்ட், சார் வாங்க சார் கீழே வாங்க, ஆட்டோ பிடிக்கிறேன் மீட்டர் போடலாம் பார்ப்போம். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு இதெல்லாம் ஓகே ஓகே லெட்டர் எழுதி கொடுத்துருங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். சரி நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம லெட்டர் எழுதி கொடுத்து வாபஸ் வாங்கிடுச்சு. கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு ஒரு லெட்டர் வருது, இது மாதிரி உங்க பிரச்சனை அப்படின்னு. நிச்சயமா கண்ணன், நீங்க சொன்ன முழுமையா ஏத்துக்கிறேன். அதாவது நம்ம நிவாரணம் ஒரு உண்மையான ஒரு பிரச்சனை, பொது பிரச்சனையாச்சு நம்ம கேள்வி கேட்கும் போது கடைசியில் நம்மளையே தொந்தரவு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், வேற வழி இல்லாம சென்று விடும். இருந்தாலும் அவர் சொன்ன ஒரு அருமையான கருத்து இருக்கு. கண்ணன் சொன்னது பாதி ரைட்டு பாதி தப்பு. பாதி தப்புன்னு எப்படி சொல்றேன். அவர் சொன்னாரு இவங்களுக்கு கட்டணம் ஆட்டோ ஓட்டுநர் தான் கேட்கணும்னு கேட்டிருக்காங்க. பல போராட்டம் நடத்திருக்காங்க, யூனியன்ஸ் நடத்திருக்காங்க, பல என்ன மாதிரி சமூக போய் செக்ரட்டரி உட்கார்ந்து பேசியிருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். இத வந்து அரசாங்கத்தோட கேலஸ் ஆட்டிடியூட், ஒண்ணு அடித்தட்டு மக்களை பத்தி கேலஸ் ஆட்டிடியூட், பயணிகளை பத்தி அதை விட கேலஸ் ஆட்டிடியூட், அதை பத்தி கவலையே இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு மாயில இருக்காங்க, பூனை கண்ணை மூடிதான் உலகம் இருந்தோன்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆட்டோ ஃபேர் ஏற்றலாம் இவங்களுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க, ஏதாவது பண்ணிட்டு போறாங்க, நம்ம வந்து ஏற்றினோம் சொல்லலாம். இப்ப என்ன ஆனா நம்ம எல்லாருமே ஒண்ணுக்கு ரெடியா இருக்கோம், அரசாங்கத்தை கூத்த சொல்றதுக்கு நானும் சேர்ந்தா ரெடியா இருக்கேன். செஞ்சாலும் தப்பு செய்யாட்டம் தப்பு, அரசாங்கம் ஏத்தின உடனே நாங்க எல்லாம் ஒரு போராட்டம், ஏன் ஏத்தின ஒரு சத்தம் போடும், ஏத்தலாம் ஒரு சத்தம் போடுவாங்க. இதுக்கு பார்த்து அவன் அடிச்சுட்டு போட்டான். ஆனா அவர் கண்ணன் சொன்ன நான் உண்மையில அந்த கருத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறேன். இங்க இந்த நிகழ்ச்சி மூலமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அரசாங்கம் தன்னுடைய லாபத்திற்காக மின் கட்டணத்தை உயர்த்துகிறது, பால் விலையை உயர்த்துகிறது, பேருந்து கட்டணத்தை உயர்த்துகிறது. ஆனால் பொதுமக்கள், ஆட்டோக்காரர்களும் ஒரு பொதுமக்கள் ஒருவரா இருக்காங்க, அவங்களுக்கும் கட்டணத்தை உயர்த்தணும் ஏன் யோசிக்கல என்பது. இத்தனை கட்டணம் பாதி ஒத்துக்கல பாதி ஆட்டோக்காரர்கள் சண்டை போட்டிருக்காங்கன்றத நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஆட்டோ யூனியன் சண்டை போட்டிருக்காங்கன்னு நான் பதிவு விரும்புறேன். நான் அரசாங்கத்தை பார்த்து எழுதியிருக்கேன்னு பதிவு செய்ய விரும்புறேன். அதே நேரத்தில் அவர் சொன்னது இன்னொரு பாதியை நான் ஒத்துக்கிறேன். என்ன ஒத்துக்கிறதுனா, அரசாங்கம் இவங்களை பத்தி அடித்தட்டு மக்களை பத்தியும் பயணிகளை பத்தியும் கவலையே படல. இன்னைக்கு ஒரு பேப்பர் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க, அப்பயும் அதை பத்தி கவலைப்படல. இவங்க இன்னும் கேட்டா இது வரைக்கும் எந்த சங்கத்தையும் சமூக ஆர்வலர்களையும் இது மாதிரி இந்த துறையில வேலை செய்யறதையும் அரசாங்கம் கூட்டு உட்காத்தி வச்சு பேசலாங்கிறது தான் உண்மை. அதை நான் பதிவு செய்ய விரும்புறேன். இவ்வளவு செய்த பிறகும் கம்யூனிஸ்ட் இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், திமுக எல்பி ஆகட்டும், இல்ல ஏடிஎம்கே இவங்க எல்லாரையும் கூட்டு வச்சு பேசணும் இல்ல. இது வரைக்கும் ஒரு முறை கூட அந்த முயற்சி தனித்தனியா ஆட்டோக்காரங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்களா என்ன எனக்கு புரியல. அதாவது முடிவு எடுக்க கூடாது, முடிவு எடுத்தாலும் நாங்க யாரையும் கலந்து ஆலோசிக்க மாட்டோம், அது எங்களுடைய முடிவுகள் மட்டும்தானே. எப்படி எல்லாரும் ஜனநாயக நாடு இல்லையா, சர்வாதிகாரம் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து பேசுவோம், நேயர்கள் காத்திருக்கிறார்கள். வணக்கம், மக்களின் குரல். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். நான் சைதாப்பேட்ல இருந்து எஸ் ரவுதீன் பேசுறேன் சார். சைதாப்பேட்டையில இருந்து எஸ் ரவுதீன் சொல்லுங்க சார். இது ஆட்டோக்காரங்க எவ்வளவு மீட்டர் ஏத்தனாலும் சரி, ஏன்னா என்ன பண்ணாலும் சரி, அவங்க மீட்டர் போட மாட்டாங்க கண்டிப்பா. ஏன் வைங்களேன், ஒண்ணு அவங்களுக்கு வந்து வருமானத்துக்கு அதிகமான காசு தேவை இருக்கு. சரி, கண்டிப்பா. ஏன்னா வந்து ஒரு ரவுண்ட் ஒரு சவாரி ஏத்தி இறக்கிட்டு வருவாங்க, கரெக்டா ஒயின் ஷாப்ல போய் நிப்பாங்க, ஒரு கட்டிங் போடுவாங்க. ஏங்க நீங்க சொல்றது இப்ப அப்ப மத்த வேலை செய்யறவங்க கட்டிங் போடுறது இல்லையா? என்ன நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது ஆட்டோக்காரங்க தவறு தெரிஞ்சுங்க சார். நீங்க ஒரு சிலர் தவறு செய்யறாங்கிறதுக்காக ஒட்டாம எல்லாரும் சொல்லக்கூடாது இல்ல சார். நீங்க ஆட்டோக்காரங்களை பாருங்க, 100% தான் தண்ணி அடிக்காம வண்டி ஓட்டுவாங்க. நீங்க வந்து 10% தான் தண்ணி. நீங்க சொல்ற கருத்தை ஏற்றுக்கொள்கிறோம். பொதுவாக எல்லோரும் குடிப்பார்கள், மது அருந்துவார்கள் என்று கூறுவது மிக மிக தவறான கருத்து. ஏன்னா எல்லா பணியில் இருப்பவரும் மது அருந்துவர்கள் இருக்காங்க இல்லையா? நீங்க வந்து ஆட்டோக்காரர்கள் மட்டும் தான் எப்படி சொல்ல முடியும்? அது தவறான கருத்து. இருந்தாலும் உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்ய, அவரும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, இருந்தாலும் வந்து முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? நிச்சயமா முடியாது. ஆட்டோக்காரர்கள் வந்து எல்லா சமுதாயத்துல எல்லா இடத்துலயும் இருக்காங்க, இவங்களும் இருக்காங்க. அதனால இவங்களுக்கு இவங்க பப்ளிக் மத்தியில் எப்பயுமே இருக்கிறதால இவங்க பார்த்தா ஒரு தவறு செய்வது நம்ம கண்முள்ள அதிகமா தெரியுது. அதுல வந்து சந்தேகம் வேணாம். இன்னொன்னு நான் சொல்ல வரேன், இன்னும் ஆட்டோ வந்து ஏர்போர்ட்ல போத்தர் பேசினாரு, ஏன் ஏர்போர்ட்டுக்குள்ள ஆட்டோ ஓடக்கூடாது எனக்கு தெரியல. இது என்ன ஆட்டோன்னு அவ்வளவு அசிங்கமா? ஏன் அது ஏர்போர்ட்டுக்குள்ள ஓடக்கூடாது? ஏன் அதை 5 ஸ்டார் ஹோட்டல்ல கொண்டு போய் இறக்கி விட்டு வரக்கூடாது? இதெல்லாம் வந்து சமுதாயத்துடைய பார்வை தவறு. அரசாங்கம் இதை மாத்தணும். நீங்க வந்து ஒழுக்கமா நடங்க, அங்க போய் தங்க கூடாது, டிராபிக்கை பிளாக் பண்ண கூடாது, நியாயம். ஏன் ஏர்போர்ட்டுக்குள்ள நான் வந்து ஏர்போர்ட்ல போய் ஆட்டோல இறங்கக்கூடாது? என்ன நியாயம் அதுல? நான் அடிச்சு சொல்றேன். ஆனா இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க ஆட்டோக்காரருக்கு நீங்க செய்யற அநியாயம் இல்ல?
எந்த அரசு போன அரசையும் சேர்த்து சாடுறேன். இல்ல இந்த அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கத்தோட கணிப்பு எப்படின்னா ஆட்டோல போய் தான் தப்பு செய்வாங்கன்னு. ஏன் கார்ல போய் விமானத்தை போறவங்க தப்பு செய்யறான். அதனால அதெல்லாம் பார்க்க கூடாது. உங்க கருத்தை நாங்கள் பதிவு செய்ய நல்ல ஒரு கருத்து. ஏன்னா பல 5 நட்சத்திர ஹோட்டல்ல உள்ள ஆட்டோ செல்லக்கூடாது என்ற சட்டமே இருக்கிறது. வெளியே விட மாட்டேன்னு அதுவாதுங்க பிரைவேட்டுங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளங்க ஆட்டோ போயில இறங்க முடியாதுங்க. இன்னும் நியாயங்க அதுல இல்ல. உண்மையே இந்த கருத்தை வந்து பதிவு செய்து கொள்வோம். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம், மக்களின் குரல். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. சார் நான் பெரம்பூர்ல இருந்து பேசுறேன் சார். பெரம்பூர்ல இருந்து பேசுறீங்க. உங்க பேர் என்ன? என் பேர் ராஜ்குமார் சார். நான் ஆட்டோ டிரைவர் சார். சொல்லுங்க ராஜ்குமார். இல்ல சார், இப்ப எல்லாருமே ஆட்டோக்காரங்களும் ரொம்ப கேவலமா இருக்கு பாக்குறாங்க சார். அது என்ன காரணம்னா, இப்ப ஒரு சிலர் செய்யற தப்பால இப்ப நல்லவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பேர் அடிப்படுது சார். அது ஒரு காரணம். ஏனென்றா இப்ப எல்லாருமே இப்போ லைசன்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 15 இல்லாம 18 இருக்கிறவங்க வண்டி எடுத்து ஓட்டுறாங்க. அதுக்கு ரஃப் டிரைவ் ஓட்டுறாங்க. சின்ன பசங்க எல்லாம் வண்டி எடுத்து ஓட்டுறாங்க. லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் தெரியல. வண்டி ஓட என்ன பண்றாங்க, நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபாய் வாடகை கிடைக்கிறேன், அதுக்கு வண்டி கொடுத்துறாங்க அவங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி இன்னொன்னு சைலன்ஸ் வண்டி ஆல்டர் பண்ணி சைலன்ஸ் சவுண்ட் அதிகமா பண்றாங்க சார். வண்டியில இன்னொருத்தருக்கு போறாங்கன்னா அடுத்தவங்க அந்த வண்டி டிஸ்டர்பன்ஸா இருக்குது. 10 வண்டி போறதுல ஒரு வண்டி சவுண்ட் மட்டும் கேக்குது சார். அது முதல்ல இது பாக்கணும். அதே மாதிரி வண்டியில கண்ணாடியில ஸ்டிக்கர் அடிக்கிறாங்க சார். அது ஒரு ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு. நிச்சயமா ராஜ்குமார், நீங்க ஒரு நேர்மையான ஆட்டோ ஓட்டுநர் நீங்க கொடுக்கிற வாக்குமூலத்திலே தெரிந்து கொள்ள முடிகிறது. மிக சிறந்த கருத்துல சொன்னீங்க. அவர் சொன்ன கருத்துல ஒரு முக்கியமான கருத்தை சொன்னாரு. இந்த காலத்துல யார் ஆட்டோ ஓட்டுநர் பாத்தீங்கன்னா, பல ஆட்டோ ஓட்டுநர்கள் 17 வயசு நிரம்பாதவெல்லாம் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. முறையான உரிமம் இல்லாம ஓட்டுகிறார்கள் இல்லையா? அது யாரோட தப்பு? அரசாங்கத்தோட தப்பு இல்லையா? போலீஸோட தப்பு இல்லையா? ஒண்ணு. ரெண்டாவது வந்து என்ட்ரி இந்த தொழில வந்து அன்ஆர்கனைஸ்ட் ஆர்கனைஸ் செக்டர் இது. இதுல வந்து பல யூனியன்கள் இருந்தாலும் எல்லாரும் யூனியனை சார்ந்தவர்கள் அல்ல. ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் யூனியனை சார்ந்தவர்கள் அல்லன்றதுதான் நான் சொல்றேன். 15 வருஷமா இந்த இதுல எனக்கு தெரியும். ஒரு 40-50% வந்து பல யூனியன்கள் இந்த மாதிரி இனோடா போன்ற பொதுநல சங்கங்களை சார்ந்து இருப்பாங்க. ஆனா மீதி பேர் வந்து யூனியனை சார்ந்தவர்கள். சோ எப்படி நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்றது? சோ இது அரசாங்கம் ஒண்டிதான் என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். யூனியன்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. யூனியன்ஸ் அவங்களுக்காக பேசலாம். ஆனா ஊத்தன தப்பு செய்யறானா இல்லையான்னு பார்க்க வேண்டியது அரசாங்கம் தான். அவங்களுக்கு உரிமம் இருக்குதா, அவங்களுக்கான இதை ஒழுங்கா சட்டையை போட்டு போறாங்களா, மீட்டர் ஓட்டி போறாங்களா, மீட்டருக்கு கட்டணம் கொடுத்தப்பறம் அதை செயல்படுத்த வைக்க வேண்டியது அரசாங்கம். காவல்துறை அங்கங்கே நிறுத்தி கட்டணத்தை வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த கட்டணம் என்ற நேர்மையான கட்டணம் தான் தெரியவில்லை. அடுத்த நேருக்கு செல்வோம். வணக்கம், மக்களின் குரல். சொல்லுங்க. நான் மும்பைல இருந்து கால் பண்றேன். மும்பைல இருந்து பேசுறீங்க. அதனால உங்க தொலைக்காட்சி பெட்டியின் சத்தத்தை குறைத்து விட்டு தொலைபேசி பில்ல எதிரொலித்துக் கொண்டிருக்கேன். சொல்லுங்க, மும்பைல இருந்து உங்க பெயர் என்னமா? சார், என் பேர் ரியா ட்விங்கிள். நான் மும்பைல இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க ட்விங்கிள். நான் இங்க வந்துட்டு மும்பைல பாத்தீங்கன்னா ஆட்டோ சார்ஜ் வந்து கண்டிப்பா மீட்டர் போட்டே தான் ஆகணுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு. இப்ப வந்து இதுக்கு பேசல முன்னாடி ஒரு சொன்னார் வந்துட்டு பொதுமக்கள் வந்து போட சொல்றது இல்ல, எங்களை ஆட்டோ மீட்டர் போட சொல்றது இல்ல, அதனால நாங்களும் போடுறது இல்ல. ஆனா இங்க மும்பைல பாத்தீங்கன்னா பொதுமக்கள் சொல்றாங்களோ சொல்லலையோ ஆட்டோ நாங்க போய் கேட்டு உள்ள உட்கார்ந்தாலே மீட்டர் போட்டுருவாங்க அவங்க. எவ்வளவு எங்க நேட்டிவிட்டி வந்து கோயம்புத்தூர் தான். நாங்க எவ்வளவு நைட் வந்து நாங்க குருளால் வந்து இறங்கினாலும் நாங்க ஆட்டோல போனோம்னா எவ்வளவு லக்கேஜ் இருந்தாலும் சரி. இப்ப கோயம்புத்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா லக்கேஜுக்கு தனியா சார்ஜ் பண்றாங்க. என்ன மேடம் இவ்வளவு லக்கேஜ் கொண்டு வந்திருக்கீங்க, நாங்க எப்படி இது பண்றதுன்ட்டு. இங்க எவ்வளவு நைட்ல போயிட்டு நாங்க லக்கேஜ் எவ்வளவு கொண்டு போய் வச்சாலும் அவங்க எவ்வளவு மீட்டர் இங்க இருந்து இங்க வரைக்கும் எவ்வளவு மீட்டரோ அதுதான் போடுவாங்க. அதே மாதிரி நம்ம போய் ஸ்டாண்ட்ல தான் போய் வரிசையா ஆட்டோ நின்றுட்டு இருக்கோம். கரெக்டா அந்த ஸ்டாண்ட்ல வரிசையா அனுப்புறாங்க ஆட்டோ. இவங்க நீங்க இதுல போங்க, எங்க ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கனாலும் சரி, எங்க ஏர்போர்ட் போனீங்கனாலும் சரி, லைனா ஆட்டோ நின்றுட்டு இருக்கோம். நம்ம வழியில போற ஆட்டோ கூப்பிட்டா கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க போய் ஸ்டாண்ட்ல போய் அங்க நிக்கிற ஆட்டோ கூப்பிடுங்க, நாங்க போய் பின்னாடி நிக்கணும், இல்லன்னா எங்களுக்கு இந்த ஸ்டாண்ட்ல இடம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. நிச்சயமா அந்த மாதிரி ஒரு ஒழுங்கு வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப மும்பையில இவ்வளவு பெரிய மாநகரம் மும்பை, இந்த இடத்துல இப்படி கொண்டு வரும்போது சென்னையில வந்துட்டு ஏன் சார் கொண்டு வர முடியாதா? இந்த மாதிரி சென்னை சரியான கேள்வி. மும்பையிலிருந்து பேசினாலும் மிக பளிச்சென்று பேசியிருக்கிறார். மிக நெத்தியடி என்றுதான் கூற வேண்டும். ஒழுங்குமுறையாக ஆட்டோ ஓட்டுநர் அங்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள், இங்கேயே நடக்கவில்லை என்ற கருத்தை எடுத்து வச்சிருக்காரு. அது வந்து நமக்கு ஒரு தலைக்குனிமையை ஏற்படுத்துகிறது. அவங்களும் தமிழர் தான், அவங்க தமிழ்நாடு இப்படி இருக்கணும்ன்ற கவலை தான் அவங்க சொல்றாங்க. நமக்கும் அந்த கவலை இருக்கு. ஒண்ணும் கேட்டா சில பேர் தமிழ்நாட்டிலையும் வெளில போனதால மத்த இடம் மோசமாச்சுன்னு கூட இந்த மாதிரி ஒரு பேச்சு வருது. நம்ம தமிழக ஆட்டோ ஓட்டுநர்கள் மாறணும். இது ஒரு கல்ச்சர் வந்து ரொம்ப நாளா வளர்ந்துருது. இந்த கல்ச்சரை மாத்தணும். கல்ச்சர் டேக்ஸ் டைம். அதை மாத்தணும்னா இட்ஸ் கோயிங் டு டேக் டைம். ஆனா
இது என்ன சட்டம் போட்டு திருடி கொண்டே இருக்கும், சட்டம் போட்டு திருந்திக்கிட்டவன் திருடனா பார்த்து திருந்துற வரைக்கும் திருட்ட ஒழிக்க முடியாதுன்னு சொல்லுவாரு. அது மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்கள் மாறணும்னு அவங்க நினைக்கணும். அதுல நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்க அவங்களுக்குள்ள புல்லுருவிகளை அடையாளம் காட்டணும், அவங்ககிட்ட அவங்க சொல்லணும். இங்க இவங்க சொன்னாங்க ஸ்டாண்ட், இன்னைக்கு இன்னொருத்தர் கோயம்புத்தூர்லயும் பேச சொன்னாரு, ஸ்டாண்ட்ல போய் கூட்டா அவன் வரமாட்டாங்க. சென்னையில கூட ஸ்டாண்ட் கூப்பிடுறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா அவன் 4 பேர் சேர்ந்து 4 பேருமே வரமாட்டான், அவன் சொல்றது கட்டணமா போயிடுதுன்னு. ஆனா சில ஸ்டாண்ட்ல நான் சொல்றேன், மறுபடியும் வால்மீகி நகர்ல என்னோட ஸ்டாண்ட்ல தினம் ஊத்துறோம், அவங்க ஒரு உண்டி வச்சுக்கிட்டாங்க, ₹1 தினம் அதுல போடுவாங்க. அதுல ₹6000 கலெக்ட் பண்ணி பக்கத்துல இருக்க கார்பரேஷன் ஸ்கூல்ல இருக்க குழந்தைகளுக்கு அவங்க இது வாங்கி கொடுத்தாங்க. அவங்க என்னோட ஆட்டோ ஓட்டுநர் பல பேர் இந்த டிராபிக் லைட்ல நிறைய தூசி போயிட்டு சோப்பு வெளியே தெரியாது, அவங்க இது பண்றாங்க. பல நேரங்கள்ல இல்ல, நான் உங்க கருத்தை முழுமையா ஏத்துக்கிறேன். இப்படிப்பட்ட ஆட்டோ ஓட்டுநரும் இருக்கிறாங்க, பத்தி நம்ம சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா சமுதாயத்தை எல்லாத்தையும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கெட்டதை மட்டும் தான் பேசிக்கிட்டு இல்ல. அதே நல்ல விஷயங்கள் இது போன்ற ஆட்டோ ஓட்டுநர் இருக்கிறதும் நல்ல. உங்க இனோடா சங்கம் போன்ற பல்வேறு சங்கங்கள் முன்வர வேண்டும். இது போன்ற நல்ல காரியங்களை செய்வதற்கும் ஆட்டோ ஓட்டுநர் இருக்கிறாங்க. உண்மையிலே நீங்க சொன்ன முதல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க, எங்கேனும் ஏதோ ஒரு விபத்து நடந்தால் உடனடியாக முதலுதவி செய்வது என்பது, உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது அந்த ஆட்டோ ஓட்டுநர் தான், அந்த நல்ல நெஞ்சங்கள் தான். அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. தொடர்ந்து பேசுவோம். நேயர்களே, மக்களின் குரல் தற்போது ஆட்டோ கட்டணம் குறித்தும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் ஆட்டோ கலாச்சாரம் குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அமெரிக்க வி நாராயணன், ஈடோ அமைப்பின் தலைவராக இருக்கும் அமெரிக்க வி நாராயணனுடன் பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்வதற்காக எங்கள் தொலைபேசியின் காத்திருக்கிறது. உங்கள் தொலைக்காட்சி துறையில் ஓடிக்கொண்டே இருக்கும், அதில் உங்கள் தொலைபேசியின் வந்திருக்கிறது. தொடர்பு கொள்ளுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். அமெரிக்க நாராயணன் சார், பல கருத்துக்கள் நாம் பேச இருக்கிறோம். குறிப்பாக கட்டண உயர்வு குறித்து, கட்டண சீரமைப்பு குறித்து பேச இருக்கிறோம். அதுக்கு முன்னால் நேயர்களுக்கு சற்று வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம், மக்களின் குரல். ஹலோ, வணக்கம் சார். நான் ஆட்டோ டிரைவர் பேசுறேன். ஆட்டோ டிரைவர் பேசுறேன். உங்களுக்கு பேர் இருக்கும்ல? என் பேர் ரவி சார். சொல்லுங்க ரவி, எங்க இருந்து பேசுறீங்க ரவி? நான் குளத்தூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க கொளத்தூர் ரவி, சொல்லுங்க சார். இப்ப டிராபிக்ல வந்துகிட்டு இருக்கிறோம். சரி. இப்ப என்ன செய்யறாங்க, போலீஸ்காரங்க உடனே கை போடுறாங்க, அங்க கொண்டு விட்டு அங்க கொண்டு விட்டோடனே காசு கொடுக்கறது இல்ல, ஃப்ரீயாவே இறக்கி விட்டு போக வேண்டிய நிலைமையா இருக்கு. என்ன இதெல்லாம் பொதுமக்கள் பாக்குறாங்கன்றீங்க? இதெல்லாம் அவங்க போற காசுலாம் நாங்க பொதுமக்கள்கிட்ட தான் வாங்க முடியும். அதாவது யாரோ ஒருத்தர் செய்யற தவறுக்காக நீங்களும் அதை தவறுக்கு ஒரு உடனே மாதிரி செய்றீங்க. அது தவறான கருத்து. இருந்தாலும் நீங்கள் சொன்ன பிரச்சனைகள் பதிவு செய்து போன்ற பிரச்சனைகளும் தமிழகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கு, அதில் மாற்று கருத்தையிலே. அடுத்த நேருக்கு செல்வோம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. விமானம் பேசுறேன். சொல்லுங்க சார். விலைவாசி உயர்வு ஏற்றுக்க கூடியது, அதே நேரத்தில் ஆட்டோக்காரங்க பண்ற அரும்பு அக்குறமா நாய நீதி கிடையாதுங்க. என்னங்க என்னங்க? ரயில்வே ஸ்டேஷன் வீட்டுக்கு 1/2 கிலோமீட்டருங்க. சரிங்க. அது ₹40 வாங்குவாங்க. 1 கிலோமீட்டர் சுற்றுறது 1 கிலோமீட்டர் சுற்றுறது ₹40 தாங்க. அந்தாண்ட 3 கிலோமீட்டர் போனா ₹70. அதாவது கட்டுப்பாடு கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, ஒரு இதுக்கு பண்பாடு கிடையாதுங்க. நிச்சயமா நிச்சயமா. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஆட்டோல பாத்தீங்கன்னா 7 பேர் 8 பேரு, அதுல ஆபத்துக்களு விபத்துக்களு உயிருக்கு சேதம் அது மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் யாரு பொறுப்பாகுங்க? ஒரு அவங்க விலைவாசி எடுத்து அவங்க உயர்த்த வேண்டிய அவரும் மாற்று கருத்து கிடையாதுங்க. நிச்சயமா நிச்சயமா. உங்க கருத்து இல்ல, உங்க கருத்து நீங்க சொன்ன கருத்து வந்துடுச்சு. இப்ப முழுமையா பதிவு செய்து கொள்கிறோம். அதாவது விலைவாசி உயர்வுக்கு ஏற்ற அவங்களுக்கு நியாயமான விலையை கொடுக்கிறோம். அதற்காக ஒழுக்கம் கட்டுப்பாடு பண்பாடு இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் மிக, அதாவது 1 கிலோமீட்டருக்கு ₹30 மிக மிக அநியாயமானது, ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்க ஒரு கணக்கெடுப்புல சமீபத்தில் நான் பார்க்கும்பொழுது விமானத்துல பறந்து போவதற்கு 1 கிலோமீட்டருக்கு ₹5 ஆகிறது. ஆனால் சென்னை ₹50 ஆகிறது. விமானத்திலே ₹5 1 கிலோமீட்டருக்கு கணக்கெடுப்பு வருகிறது. இங்க பறக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தரையில விமானமாக தான் பறந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஒரு நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். வணக்கம், மக்களின் குரல். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். என் பேரு முத்து சார். முத்து, எங்க இருந்து பேசுறீங்க சார்? நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். சென்னை முத்து, சொல்லுங்க. சென்னை பெருங்குளத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க முத்து, கருத்து என்ன சொல்லுங்க சார். இப்ப நான் ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட இது கண் முன்னாடி நடந்த நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு முன்னாடி 2 வீலர்ல ஒரு 2 பேர் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது நான் பின்னாடி பேக்ல 2 வீலர்ல நான் போயிட்டு இருக்கேன். டாடா சுமோ ஒண்ணு கிராஸ் ஆகி வந்தது பாத்தீங்கன்னா, டப்புன்னு அவங்கள முன்னாடி போயிட்டு இருந்த 2 பேர் லேடி தான், முன்னாடி குழந்தை இருக்கு. சோ இடிச்சிடறாங்க. இடிச்சு அந்த 2 லேடி விழுந்துறாங்க. டாடா சுமோ நிக்கல. சோ அது செக் போஸ்ட தாண்டி தான் அந்த டாடா சுமோ கிராஸ் ஆகி போயிடுச்சு. போனதுக்கு அப்புறம் நம்பர் நோட் பண்றாங்க. ஓகேங்களா? பின்னாடி நான் வண்டி ஸ்டாப் பண்ணியாச்சு. எனக்கு பின்னாடி வந்திருந்த ஆட்டோ டிரைவர் அவரும் சவாரியோட தான் வந்திருக்கு. அப்படி ஓகேங்களா? அவரு ஏர்போர்ட் மீனம்பாக்கம் சைடு போறோம்னு சொல்லிட்டு வர அப்படி பின்னாடி
அப்படியே வண்டியை நிப்பாட்டுற அப்படி வண்டியை நிப்பாட்டி நாங்க கொஞ்சம் போய் தொடுறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன ஏதுன்னு தெரியல, டப்புன்னு வந்து அடிச்சு போட்டு போயிட்டான். பிசி வந்து போலீஸ் வந்து பாத்துட்டு இருக்கு. அந்த சூழ்நிலை நம்ம போய் எங்களுக்கு வந்து எங்க பின்னாடி வந்தவங்களுக்கு நாங்களும் இறங்கி போய் இது பண்றதுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. ஆட்டோக்காரர் என்ன பண்றாரு, டக்குன்னு அந்த இடத்துல நாங்க இறங்கி ஆட்டோ வந்து ஓரமா நிப்பாட்டி போட்டு டக்குன்னு போய் தூக்கி இது பண்றாரு. அவர் ஆட்டோல வச்சிருந்த தண்ணி வாட்டர் கேன் எடுத்து கொண்டு போய் முகத்துல தெளிச்சு அதுக்கப்புறம் எடுக்கிற அப்படி. ஓகேங்களா? அப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் தான் நாங்க வண்டியை ஓரமா பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போறோம். சோ வந்தவங்க நேரா பிசி வந்தவங்க வண்டியை எல்லாத்தையும் கேக்குறாங்க, வண்டி நம்பர் நோட் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறப்ப இல்ல சார் நான் நோட் பண்ணல அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சியா கொண்டு போகணும். மண்டையில ஒருத்தவங்களுக்கு அடிபட்டிருக்கு, கையில ஒருத்தவங்களுக்கு அடிபட்டிருக்கு. குழந்தைக்கு எந்த அடி இல்ல. சோ அது வந்து அழுதுட்டு இருக்கு, அவங்க அம்மாவுக்கு அடிபட்டதுனால அழுதுட்டு இருக்கு. அப்ப பிசி வந்து எல்லாருமே 108க்கு போன் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு. டக்குன்னு என்ன பண்றாரு, பிசி ஆட்டோ இருக்குல்ல ஆட்டோல கொண்டு போங்க அப்படின்னு. அப்ப என்ன பண்றாங்கன்னா அவரும் கொஞ்சம் கூட இது இல்லாம தயக்கமே இல்லாம ஏத்திட்டு வந்த சவாரியை இறக்கி விட்டுட்டு கொஞ்சம் இறங்கிங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த அடிபட்டவங்கள தூக்கிட்டு போய் உள்ள அவரே ஹெல்ப் பண்றாரு. யாரும் தொடர்றதுக்கு இது இல்ல, எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. தூக்கிட்டு போய் இல்ல உங்க கருத்தை வந்து முழுமையா ஏற்றுக்கொள்கிறோம் சென்னை பெருங்குளத்தூர் முத்து. ஏனென்றால் நீங்கள் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட அனைத்து தமிழக மக்களும் அதை ஒப்புக்கொள்வார்கள். ஆட்டோ ஓட்டுநர்களுள்ள நல்ல நெஞ்சங்கள் பல இருக்கின்றன, அதில் மாற்று கருத்தே இல்லை. இது போன்ற ஒரு விபத்து ஏற்படும் போது முதல் உதவி முதல் கை எங்கிருந்து வருகின்றால் ஆட்டோ ஓட்டுநர் தான் வருகிறார், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை பலரும் பார்த்திருக்கிறார்கள், அதை யாரும் மறுக்கவும் முடியாது. ஆனால் ஒரு சிலர் செய்கின்ற தவறின் காரணமாக ஒட்டுமொத்த ஆட்டோ ஓட்டுநர்கள், ஆட்டோ கலாச்சாரம் என்றே தற்போது புதிதாக உருவாகிவிட்டது. கெட்டவர்கள் தான் ஆட்டோ ஓட்டுநர்கள் என்பது போல ஒரு தவறான ஒரு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது உடைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும், கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் கட்டண சீரமைப்பு செய்ய வேண்டிய கட்டத்தில் நம்ம இருக்கோமா, எந்த அளவுக்கு செய்தால் நியாயமாக இருக்கும் என்றால், கட்டண உயர்வு எல்லாத்தையும் கட்டணம் உயர்த்துறாங்க, ஆட்டோ கட்டணம் உயர்த்து பொதுமக்களுக்கு இடிமேல் இடி விழக்கூடாது. எனவே எப்படி இருந்தால் சரியாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 175-200 ரூபாய் இந்த கால்குலேஷனுக்கு 200 ரூபாய் எடுத்துப்போம் அவர் வாடகை கொடுக்க வேண்டியதுன்னு. ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 100 கிலோமீட்டர் ஓட்டினாங்கன்னா, ஏன்னா சென்னையில ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் 14 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர்னா 8 மணி நேரம் வண்டி ஓடிக்கிட்டு இருந்தாதான் 100 கிலோமீட்டர் ஓட முடியும். அப்போ 60-70 கிலோமீட்டர் சவாரியோட ஓடும். சோ 100 கிலோமீட்டருக்கு சென்னையில ஈவன் தோ கேஸ் இருந்தா எல்பிஜி கேஸ் இருந்தாலும் பெட்ரோல் போட்டு தான் நிறைய இடத்துல நம்ம எல்பிஜி கேஸ் கிடைக்கிறது இல்ல. 75 ரூபாய் பெட்ரோல், 10 ரூபாய் இது அவனுக்கு போடுற ஆயில், 85 ரூபாய். 85 ரூபாய் போட்டா ஏறக்குறைய 20 கிலோமீட்டர் ஆட்டோல ஓடும். சோ ஒரு கிலோமீட்டருக்கு 4.25 ரூபாய் கணக்காது இதுக்கு மட்டும். சோ 100 கிலோமீட்டர் ஓடுனா 425 ரூபாய் பெட்ரோல் இதுக்கு மட்டும் போயிடுச்சு அவருக்கு. அவர் 200 ரூபாய் இது கொடுத்தானோ வாடகை கொடுத்தானோ 625 ரூபாய். அதை வந்து 70 கிலோமீட்டர்ல எடுத்தானோ. சோ 620 ஏறக்குறைய 9-10 ரூபாய் வரைக்கும் அவனுக்கு வேரியபிள் காஸ்ட் சொல்லுவாங்க அக்கௌண்டிங்ல. சோ அந்த வேரியபிள் காஸ்ட், அதாவது அந்த செலவை ஈடுகட்டுறதுக்கு. அது மட்டும் இல்லாம அவன் ஒரு சம்பாத்தியம் எடுத்துட்டு போனோம். 400 ரூபாயாவது இன்னைக்கு சென்னையில அவர் சம்பாதிக்கலாம். மாசத்துக்கு 10,000-12,000 ரூபாய் 8 மணி நேரம் வேலைக்கு இல்லைன்னா நியாயமான இருக்காது. 400 ரூபாய் வச்சுங்க, 400 ரூபாய் வச்சுங்க ஒரு பேச்சுக்கு. சோ அது வந்து 800 நம்ம 600 ரூபாய் பார்த்தோம். 450 700 1100 ரூபாய் கணக்காச்சு. 1100 ரூபாய 70 கிலோமீட்டர்ல எடுக்கணும்னா 7×105 13 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு நியாயமான கட்டணமாக இருக்கும். முதல் 2 கிலோமீட்டருக்கு 30 ரூபாயும், அடுத்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு மேபி 12 ரூபாய் 13 ரூபாய் கொடுத்தா கூட, ஏன்னா அவன் பக்கத்துல இருக்க சவாரிக்கு போறனா நிறைய சம்பாதிக்க முடியும், அது ஒரு நியாயமான கட்டணமா இருக்கும். ஆனா இத வந்து அரசாங்கம் ஏறக்குறைய இப்ப எல்லாம் பேசி ஏறக்குறைய அப்படி வந்துகிட்டு இருக்கு. ஆனா எல்லாரையும் கலந்து ஆலோசிக்கணும், அவர்களையும் ஈடுபடணும். பட் ஆனா கலந்து ஆலோசிச்சு பிரைஸ் டிட்டர்மின் பண்றது மட்டும் அரசாங்கத்தோட இல்ல, அது பண்ண போறோம் அடிச்சு இத செயல்படுத்தணும். தப்பு செய்யறவங்க ஒரு சில பேர் கண்காணிப்பு தண்டிக்கணும், கவலையே வேணாம். அதுல பொதுமக்களுடைய ஆதரவு இருக்கும், ஆட்டோ ஓட்டுநர்கள் யூனியன்ஸோட ஆதரவு இருக்கும். அவங்களால இதை பண்ண முடியாது. அரசாங்கமும் போலீஸும் டிராபிக் ஆர்டிஓவும் தான் இதை பண்ண முடியும். கேன்சல் பண்ணுங்க. அதே மாதிரி முடிந்த வரைக்கும் இந்த ஓனர்ஸ் பர்மிட்டை கேன்சல் பண்ணுங்க. டிரைவர்ஸுக்கு மட்டும் பர்மிட் கொடுங்க. அது சுய தொழில், அவன் முன்னுக்கு வரட்டும். ஆட்டோக்காரன் யாரும் பெருசா மாளிகை கட்டியிருந்தா ரெக்கார்டே கிடையாது. அவங்க சம்பாதிக்கிறதுக்கு வழியப்படுங்க, இதை பண்ணுங்க. நிச்சயமாக. ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு வைக்கணும்? ஏறக்குறைய 13 ரூபாயிலிருந்து 15 ரூபாய்.
13-15 ரூபாய் இருந்தால் சரியா இருக்கும் நினைக்கிறீங்க. ஆனால் நேயர்களே, கிட்டத்தட்ட நிகழ்ச்சி நிறைவை நோக்கி நாம் வந்துவிட்டோம். இனோடா அமைப்பின் தலைவராக இருக்கும் அமெரிக்க வி நாராயணன் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். ஆனால் அனைவருடைய கருத்துக்களையும் பார்க்கும்போது கட்டண சீரமைப்பு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம். உடனடியாக அரசாங்கம் இனியும் தாமதிக்காமல் கட்டண சீரமைப்பு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் பொதுமக்கள் பாதிக்காத வகையில் ஆட்டோ ஓட்டுநர்களும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதும் மிக மிக முக்கியம். சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரீங்க. மிக மிக அது கட்டண சீரமைப்பு மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தரையும் பிரைஸ் ஏறிச்சும் ஆட்டோமேட்டிக்கா அதையும் கொண்டு வரணும். இப்பயே ₹1 ஏறிச்சுனா 10 பைசா ஏத்தணும், ₹1 இறங்கிட்டுனா 10 பைசா இறக்கணும், வருஷத்துக்கு ஒரு தடவை காஸ்ட் ஆஃப் லிவிங் அந்த மாதிரி கொண்டு வரணும். அப்போ நிச்சயமா இதை நிறைவேற்ற முடியும். நிச்சயமாக அப்படி ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என அனைவரின் எதிர்பார்ப்பு. நிச்சயம் இனியும் அரசாங்கம் தாமதிக்காமல் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவோம். நிச்சயமாக மக்களின் குரலில் இன்று பல்வேறு கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். நாமும் பல்வேறு கருத்துக்கள் அதற்கு என்ன விடை தீர்வு காணலாம் என்பது குறித்தும் பல ஆலோசனைகள் எடுத்து வைத்திருக்கிறோம். உரியவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பு. ஆட்டோ ஓட்டுநர்களும் தங்களுடைய விதிமுறைகளை மீறாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் மிக மிக முக்கியமானது. நிச்சயமாக ஆட்டோ கலாச்சாரம் ஒரு நல்ல கலாச்சாரமாக மாறும் என்ற நம்பிக்கையுடன் மக்களின் குரல் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை பிற்பகல் 1 மணிக்கு சரியாக மக்களின் குரலில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். வணக்கம். வாய்ப்புக்கு